ஸோ எடிட்டிங்கை பேஸாக வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணலாம்? நிறைய படங்களோட சீன்ஸில் வந்துட்டு ஹீரோவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஹீரோவாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப். இந்த க்ரியேட்டிவிட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்டாக படம் பார்க்கணும். யூடியூப் ஃபுல்லாக வீடியோஸ் காலிலேருந்து நைட் வரைக்கும். இப்போ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்ஸில் போகிறது பெஸ்ட் அட்வைஸா இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு ஜாப்ல இருந்து அதுலேருந்து டெவலப் பண்ணுறது ஒரு பெஸ்ட் அட்வைஸா? என்கிட்ட ஒரு 2-3 பேர் ஒரே டைமில் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக சூஸ் பண்ண முடியும். இதே நான் ஜாபுக்கு போனால் 3 ஒர்க்கும் நான் பண்ணி ஆகணும். உங்களோட டாப் 5 இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க? ராஜேட்டு பிரபு, அப்புறம் தீபிகா அக்கா, பிக் பாஸ் ஏடிகே, குக் வித் கோமாளி பவித்ரலட்சுமி, அவங்க நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் சப்போர்ட், அதாவது எடிட்டிங் சப்போர்ட் கொடுத்துட்டு அதையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி இப்போ அவருக்குனே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ஷாம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய். ஒரு எடிட்டருக்கு வந்து பேக் ஆஃப் த மைண்டில் இது ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்வீங்கன்னா என்ன விஷயம் சார்? இல்லை, அப்டேட்டடாக இருந்தால் போதும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து இது சூப்பராக பண்ணியிருக்கேன்னு ஒருத்தங்க கிட்ட காட்டும்போது அவங்க அது பெருசாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி சார் இருக்கும்? இல்லை, நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா அந்த எடிட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் காமிப்பேன். ஜென்ரலாக நான் காமிச்சாலுமே அதை கண்டுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒர்க் யாருக்கு புரியுதோ அது காமிச்சா தான் அங்கேருந்து நம்மளுக்கு அப்ரிஷியேஷன் வரும். இல்லை ஜென்ரலாக நம்ம காட்டுறோம் அப்படின்னா தெரியாது. இன்னொன்று ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் கட் பண்ணுறதும் எடிட்டிங் தான், விஎஃப்எக்ஸ் பண்ணி பண்ணுறதும் எடிட்டிங் தான், எல்லாமே எடிட்டிங் தான். பட் ஆனால் இங்கே மேஜராக ஒரு இருக்கிற மைண்ட் செட் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த விஎஃப்எக்ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது எடிட்டிங் நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோன்லேயே எடிட் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு 2 விஷயத்தை கட் பண்ணி நீங்கள் அவுட் எடுக்கிறீங்கனாலும் அதுவும் எடிட்டிங் தான். எடிட்டிங் இஸ் நத்திங் பட் நரேட்டிங் அ ஸ்டோரி. உங்களால் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. அந்த நரேஷனுக்காக தேவைப்படுறது தான் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே அதுக்கு தான் தேவைப்படுது. பட் உங்களுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக நீங்கள் கட் வச்சிங்கனாலுமே ஸ்டோரி நரேட் ஆகும். இப்போ படத்தில் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் காட்ட மாட்டாங்க. கட்டாக தான் போகும். அந்த கட் பண்ணிட்டு போகிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சினிமேட்டிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோரி நரேட் பண்ணுற மாதிரி உங்களால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ எடிட்டிங்கை பேஸாக வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணலாம்? இல்லை நீங்கள் ஏஜென்சி மாதிரி வைக்கலாம். இல்லைனா இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான மொத்த ரீல்ஸ் எடுத்து கொடுத்து எடிட் பண்ணி அதை அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்து பில் பண்ணி கொடுக்குறது தான் இப்போ என் பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வெட்டிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி வெட்டிங்கில் ப்ராப்பரான ஒரு டீம் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் பண்ணலாம். இல்லை நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அது மூலிமா நீங்கள் படத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம். படத்தில் எடிட்டராக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சீரியல்ஸ் பண்ணலாம், இல்லை ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலுமே பண்ணலாம். எடிட்டிங் பேசிக் ஒன்று தான். அதை வச்சு நீங்கள் எந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்குதோ பண்ணலாம். இல்லை நியூஸ் சேனல்ஸில் போய் பண்ணலாம், இல்லை சேனல்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே ஒரு வீடியோ எது இருந்தாலுமே எடிட் டேபிள் தாண்டி உங்களுக்கு வராது. அந்த எடிட் டேபிளில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ எடிட்டிங்க்கு வந்து லைஃப் லாங் டிமாண்ட் இருக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ எடிட் பண்ணுற எடிட்டர்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா 2 minutes வீடியோ எடிட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூ பேக்கடாக பண்ணும்போது என்னோட ப்ரொஃபைல் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த தாட் ஆக்சுவலி சரிதானா? அது வந்து ஒரு 3-4 years முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ என்ன சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ரீல்ஸு, ஷார்ட்ஸு அதுக்கெல்லாம் பார்த்து பழகிட்டோம். நம்ம ஒரு 10 minutes இன்டர்வியூ இருந்தாலுமே நம்ம யோசிச்சு நம்ம கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் அது இல்லாமல் இப்போ யூடியூப் பார்க்குற ஆடியன்ஸே இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து யூடியூப் வந்தாலுமே ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த இப்போது க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து அந்த 1 minute அதை நீங்கள் வந்து கட் பண்ணி காட்டுறீங்கன்றது தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஈவன் அப்படி பார்த்தீங்கன்னா படம் 2.5 மணி நேரம் இருக்குது, ஏன் ட்ரெய்லர் பார்க்குறாங்க? ஸோ 2.5 hours படத்தை 2 minutesக்கு நம்ம வந்து சுருக்கி காட்டுறது தானே ட்ரெய்லர். அதே மாதிரி தான் வந்து பெரிய கண்டென்ட்டை சின்னதாக காட்டுறது தான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து இப்போ உலகம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட் பேஸாக மூவ் ஆகிடுச்சு. 1 minute நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்காங்க. அதுவும் 1 minuteலாம் பார்க்கவும் மாட்டுறாங்க. 20 seconds to 30 seconds தான். அதில் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான் எங்கள் விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி பணத்தை பற்றி பேசுகிறோன்னா பணமலைலாம் கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாடை பற்றி பேசுகிறோன்னா மாடோட ஃபோட்டோ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஷார்ட்ஸ் ரொம்பவே பில்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவான நிறைய விஷயத்தை உள்ளே காட்டும்போது தான் ஆடியன்ஸும் உட்காந்து பார்க்குறாங்க.
இதெல்லாம் கற்றுக்கணும், புதுசு புதுசாக அப்டேட்ஸ் வரும்போது ஆடியன்ஸ் எடிட்டர்ஸ் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க எங்கே போய் கற்றுக்கிறது நல்லா? இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்லேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து உங்களை கட் பண்ணணும், அது எல்லாமே பேசிக்லேயே வந்துடும். பேசிக்குன்னு சொல்ல வர்றது வந்து நீங்கள் இப்போது விஷுவல் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரோட்டோன்றது வந்து ரொம்ப பேசிக் அது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த மணின்ட்டு வர்றப்போ மணின்ட்டு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த தாட் ப்ராசஸ் டெவலப் பண்ணிக்கணுமே தவிர அது தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி பண்ணணுன்றது வந்து ஈஸி தான். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கான்செப்ட்குள்ளே தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு விஷுவலில் நீங்கள் எது பண்ணதாக இருந்தாலுமே ஒரு 15 கான்செப்ட் இருக்குன்னா 15 கான்செப்டை தான் நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் மாற்றிட்டு இருப்பீங்க. ஏவையும் சியும் கம்பைன் பண்ணி ஒரு கான்செப்டாக இருக்கும், சியும் டியும் சேர்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒரு 10 கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ அந்த 10 கான்செப்ட் உங்களுக்கு வந்து பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்ஸில் போகிறது பெஸ்ட் அட்வைஸா, இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு ஜாப்ல இருந்து அதுலேருந்து டெவலப் பண்ணுறது ஒரு பெஸ்ட் அட்வைஸா? இப்போது அது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறும். இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான் சப்போர்ட் பண்ணால் தான் வீடு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்ட்டு எனக்கு இல்லை. அதனால நான் வந்து ஃப்ரீலான்ஸாக வந்து என்னால் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதுவே வந்து உங்களை நம்பி தான் உங்கள் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னும்போது ஃபிக்ஸடாக ஒரு ஜாபுக்கு போயிட்டு சைடில் ஃப்ரீலான்ஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபிக்ஸடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் 9 to 6 போயிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் 6க்கு மேலே உங்களோட பர்சனல் ஃப்ரீலான்ஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 2 சோர்ஸ் இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ஜாபுக்கு நான் போகலை. ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு ப்ரெஷர் இல்லை. ஸோ வந்து எனக்கு வந்து ஃப்ரீலான்ஸாக எனக்கு பண்ணுறதுக்கான எனக்கு சோர்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ரீலான்ஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் வர்றதுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கும். அது நீங்கள் ப்ராப்பராக நல்லா ஷைன் ஆகிறதுக்கு. எனக்கு வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணது 22 வரைக்கும் எனக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு எனக்கு ஃப்ரீலான்ஸுமே. 23 தான் எனக்கு வந்து ஃபுல்லாக பூம் ஆனது. ஸோ அந்த 4 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கான ரிசல்ட்ஸ் தான் இப்போ எனக்கு 1 இயரில் கிடச்சிது. அந்த டைம் பீரியடும் உங்களுக்கு வந்து இருக்குது, வீட்லேயும் பிரச்சனை இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீலான்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரீலான்ஸில் தான் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணி எடுக்க முடியும், பண்ண முடியும். இப்போது என்கிட்ட ஒரு 2-3 பேர் ஒரே டைமில் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக சூஸ் பண்ண முடியும். இதே நான் ஜாபுக்கு போனால் 3 ஒர்க்கும் நான் பண்ணி ஆகணும். ஸோ பட் ஆனால் அது எல்லாமே எண்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு அது அமௌண்ட் வேணுமா வேணாமா எப்படி பண்ணுன்றதை நீங்கள் சொல்கிறத வச்சு தான் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி இப்போ நான் ஒரு எடிட்டராக இருக்கேன், ஆனால் பிகினர் தான். நான் வந்துட்டு மார்க்கெட்டில் வர அனைத்து ஸ்கில்லையுமே கற்றுட்டு இருக்கேன் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். நான் வந்து 6 digit சேலரியை வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 years எடுத்துக்குமா? இல்லை, எனக்கு 4 இயர்ஸ் எடுத்துச்சு. அது எனக்கு 4 இல்லை 5 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அரௌண்ட் இப்போ தான் அந்த அதுவும் வந்து ஒரு சில டைம் தான் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அதுக்கு நான் பண்ணோம் அப்படின்னா நான் 200-300 ரீல்ஸ் பண்ணணும் மந்த்லி. அது பண்ணால் தான் எனக்கு அந்த அமௌண்ட் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 2-3 ரீல்ஸ்லாம் வர்றது கஷ்டம். இப்போ நானே வந்து 20 ரீல்ஸ் போதும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டு தான் வரும். பட் ஆனால் அதே நான் 200 ரீல்ஸ் பண்ணால் அதுக்கான அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ என்னால் ஒரு நாளைக்கு உட்காந்துன்னா நீங்கள் சொன்னீங்களே ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், அந்த மாதிரி 5 கண்டென்ட் என்னால் பண்ண முடியும். அதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கண்டென்ட் தான் ஒரு நாளைக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ நான் பண்ண எனக்கான ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மணி வரப்போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரீல்ஸுக்கு நீங்கள் ஒரு 500 நீங்கள் பிகினராக இருந்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா 1500 வாங்கலாம். அதே வந்து ஒரு நாளைக்கு 6 ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 வாங்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை நீங்கள் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பண்ணுறீங்க, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா க்ரைட்டீரியாவும் பார்க்கணும். இப்போ வந்து ஒரே ரீல்ஸுக்கு வந்து 10 to 15,000 ஏர்ன் பண்ண முடியும், வெறும் 100 to 200 ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வருதான்றது தான். ஃப்ரீலான்ஸ் பொறுத்த வரைக்கும் வரும், கன்சிஸ்டண்ட்டாக வருதா இல்லையான்றது தான் எங்கள் கேள்வியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கிளைண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஃபுட்டேஜஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் பே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம கிளைண்ட்ஸை வந்து எப்படி பார்த்துக்கணும் சார்? ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸாக பார்க்காம அது ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நான் என்னோட எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து செம்ம ஜோவியலாக இருப்பேன், செம்ம ஃப்ரீயாக இருப்பேன். அவங்க இன்னொன்று வந்து அவங்க என்கிட்ட வர்றதுக்கு ரீசன் வந்து எந்த டைம் கேட்டாலும் நான் அவைலபிளாக இருப்பேன். நான் இல்லைன்னா முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஸோ அந்த அவைலபிலிட்டி இருக்குது இல்லைங்களா. அவங்க வந்து இப்போது திடீர்னு ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா யோசிக்காமல் என்கிட்ட வந்து கொடுப்பாங்கன்னா அந்த 2 ஹவர்ஸில் நான் கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியுமோ இருக்கணும். அதுக்கடுத்து அது எல்லாமே இருந்தாலே போதும். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ அதுதான் மெயின் விஷயமே. ஓகே. ஸோ ஒரு எடிட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரீலை நீங்கள் 2 ஹவர்ஸில் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த கிரியேட்டிவிட்டிக்காக என்ன பண்ணுவீங்க?
மோஸ்ட்டாக படம் பார்க்கணும், யூடியூப் ஃபுல்லாக வீடியோஸ் காலிலேருந்து நைட் வரைக்கும் சும்மா இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எல்லாமே வந்து இப்போ நம்ம சும்மா சாப்பிட்றப்போ இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா நம்ம சும்மா போட்டு விடுவோம் இல்லைங்களா. ட்ராவல் டைமில் கூட டுட்டோரியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது பாட்டுன்னு ஓடிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோவே நான் திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டது யூடியூப்பில் தான். நான் கிளாஸஸோ எதுவும் போனதில்லை. ஸோ நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டதுனால ஃபுல்லாக டுட்டோரியல்ஸ் பார்ப்பேன். சாப்பிட்றப்பவும் சும்மா டுட்டோரியல் ஏதாவது போட்டு விட்டுட்டு அது பாட்டுன்னு ஓடிட்டுருக்கோம், நான் பார்த்துட்ருப்பேன். சொன்ன விஷயமே சொன்னாலுமே அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கோம்ல. இப்போ நான் ஒரு எடிட்டை வந்து நான் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவேன், இதே இன்னொரு எடிட்டர் வந்து அதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த அந்த மைண்ட் செட் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தாலே போதும். இன்னொன்று வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆல்ரெடி ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்கள் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாலே போதும். அது காப்பின்னு சொல்கிறது இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறீங்க. ஸோ அதே வீடியோவை நீங்கள் எடுத்து நீங்கள் அதே மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல லேக் ஆகுது, அவங்க எந்த இடத்துல அதை எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் லேக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் எப்படி நம்ம பெட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு தேடலாம் நம்ம. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஆக்சுவலி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, நிறைய படங்களோட சீன்ஸில் வந்துட்டு ஹீரோவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஹீரோவாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி அதை எப்படி பண்ணீங்க, என்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணீங்க? அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப். ப்ரீமியர் ப்ரோ வந்து ஆப்ஷனல் தான். நான் இப்போ எஃப்சிபியில் தான் ஃபுல்லாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஃப்சிபி, ஃபோட்டோஷாப் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நான் பண்ணுறது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, இது தமிழ்நாட்டிலே ஒரு சேனல் எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்காங்க. அவங்க தான் இதை வந்து போட்டிருந்தாங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டுட்டோரியல் இப்போ வரைக்கும் இருக்குது. 2 பார்ட்ஸாக ஒரு 1.5 hours கிட்ட இருக்குது அந்த வீடியோ. அதை பார்த்துட்டு தான் நான் அதுக்கடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் அவங்க சொன்ன ஸ்டெப் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தாலுமே இப்போ வந்து என்னால் வந்து ஒரு வீடியோ 3 hours பண்ண முடியும். பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் பண்ணுறப்போ எனக்கு 30 days எடுத்துச்சு அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ வந்து என்னால் 3 hours பண்ண முடியும். அந்த 3 hours நான் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து முன்னாடியே எனக்கு ப்ரீ பிளான்டாக என்ன ஷூட் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றது பார்த்துருவேன். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் என்னால் எடுக்க முடியாதுன்னா அது எப்படி நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்பேன். இப்போ நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஏதோ கட்ஸ் போயிட்டுருக்கும். அது 2 minutes இருக்க வீடியோவை நான் 1 minute நான் திருப்பி ட்ரிம் பண்ணுவேன். ஸோ இது இருந்தால் போதும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 minute ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அது எப்படி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது பண்ண வந்த ஒரு ஐடியா தான். அது நான் வந்து ஃபோட்டோஷாப் முன்னாடி வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே ஃபுல்லாக பண்ணுவேன். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஃபோட்டோஷாப்பில் வந்து 2 minutes பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஃபோட்டோஷாப்புக்கு ஜம்ப் பண்ணி ஒர்க் பண்ணி அது திருப்பி ரவுண்ட் ட்ரிப் மாதிரி போவேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க தான் அதை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுற டீம். அவங்க தான் பண்ணியிருந்தார். ரகுராம்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் தான் பண்ணியிருந்தார். அவரை பார்த்து சரி அவங்க வந்து அது இல்லாமல் வந்து காம்படிஷன் மாதிரி பில்ட் பண்ணாங்க. ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கண்டென்ட்டை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காம்படிஷன் பண்ணியிருந்தாங்க. சரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் அது. அது எனக்கு கொஞ்சம் அது பிடிச்சிருந்ததுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஸோ நீங்கள் நிறைய ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களோட டாப் 5 இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட்னா யாரை சொல்வீங்க? எல்லாருமே எனக்கு டாப்பில் தான் இருக்கும். லைக் டாப் 5 அப்படின்ட்டுலாம் இல்லை. லைக் நான் ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராஜவேட்ரி பிரபு அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய ஜேர்னி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ராஜவேட்ரி பிரபு, அப்புறம் தீபிகா அக்கா, ரம்யா அக்கா, சஹானா, பிக் பாஸ் ஏடிகே, குக் வித் கோமாளி பவித்ரலட்சுமி அவங்க, அப்புறம் சந்தோஷ், பர்வேஷ், நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட்டிங்கில் வந்துட்டு பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் எல்லா விஷயமும் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களால் எடிட்டிங்கில் இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.